கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமை செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில் ஆராதனையில் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாடி தேட எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மன உருக்கமுடையவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமை செலுத்துகிறோம். ராஜா இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். ஆண்டவரே, இயேசுவே, நீர் சகாயர். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரன், எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, எந்த காலம் வேலை அந்த ஆராதனை கூட. ஆண்டவரே, எங்களை முழுமையாய் உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தம் பண்ணுவீராகப்பா, எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் நீரே. எங்களை பரிசுத்தமாக்கி உடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை நீ நிரப்புவீராகப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் ஆண்டவரே, உடைய பரலோகம் அங்கீகரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, அபிஷேக தைல ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஏற்றப்படுவதாக. இந்த ஆராதனை எல்லா பலவீனங்களோடு வருகிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே சுகமடைவாராக. எல்லா மன கிளேசங்களோடு கூட வருகிற ஒவ்வொரு இருதயங்களை நீ சமாதானம் கட்டிடுவராகப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்பமாய் சொற்பமாயல்ல, தீரலாய் வெய்யட்டுமே. ஏராளமாய் பெய்ய முடியும் ஈசனமே. அருளின் மாரியை தாரு ஜீவதயபாரே. அற்பமாய்
வேளையிலும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனையில் கூட ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட அசைவாடுவீராக. நீர் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீரே. நீர் எங்களை ஆண்டவரே ஒரு அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களெல்லாம் நீர் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய செய்தியின் வேலையில் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய ஆகாரத்தினால, உங்களுடைய பரலோகத்தின் ஆகாரத்தினால எங்களை நீர் திருப்தி அடைய செய்வீராக. நம்மளுவாராக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிலே. எங்கள் கர்த்தரே என் பலன், அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுவோமா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஐயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜா தேவன் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே. ஹல்லேலூயா. அளிப்பவர். வார்த்தையை ஐயா, வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஐயா, வார்த்தையை அனுப்பியே இன்று ஆண்டவரே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
நடத்துவார். என்னை நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தர் என்பது கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிலே. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மீதே நான் சாய்ந்திருப்பதா. கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், அல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், அல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால் ஏனப்பா என்னோடு இருப்பதாலே படமாட்டேன். மரண இருளில் ஏனப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், அல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு சென்று மீட்க கொண்டாரே. நெருக்கத்திலே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு சென்று மீட்க கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், அல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பாயினேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஏனப்பா என்னோடு இருப்பதாலே படமாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், அல்லேலூயா,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. உங்களை சொல்லுமா யெகோவா என்ற தேவன் அல்லேலூயா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா என்ற தேவன் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா எழுப்புவது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா எழுப்புவது நான் படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற யெகோவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. உங்களை சொல்லுமா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. க்ளோரி. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்துடுவாரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே இயேசு போதுமே என்ற வாழ்வினிலே இயேசு போதுமே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசு போதுமே இயேசு போதுமே. அல்லேலூயா என்ற நாளிலுமே நாளிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருவிட்டாலும் சொல்லுவா முன் செல்லவே. பிசாசின் சோதனை மயங்கினா முன்னேறவே. மண் உலகமன் மாமிசமும் எகித்தாலும் முன்னேறவே. போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே என்ற நாளிலுமே நாளிலுமே என்ற வாழ்வினிலே இயேசு போதுமே. அவர் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. க்ளோரிலா. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தம். In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness there is fullness of joy. அவர் சமூகமன் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. க்ளோரி க்ளோரி. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தம். என் பாத்திரம் நிரம்பி 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 வழியுதே. ஆனந்தம் பேரானந்தம். என்னெல்லாம் தேவன் பார் பொங்கி வழியுதே. ஈசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவே. நீ வரும் அறியாமே என் உள்ளம்
என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. பொழிந்தீடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி. Glory, glory, Lord. எல்லா பொல்லாத கிரியைகளை நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராகப்பா. வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி. அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லம் அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் உங்க ஆவியை ஊற்றுவேன் என்று. அல்லேலூயா. யாவர் மேலும் உங்க ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பவாலிபர் யாவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பவாலிபர் யாவர் க்ளோரி 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 தீர்க்க தரிசனம் சொல்வாரே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. எழுந்தனைகள் போராட்டம் வந்து நிதியன் தேவன் தாங்கினாரே. நிதியன் தேவன் தாங்கினாரே. நேச கோரி என்மேல் பாரு நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோரி என்மேல் பாரு ஜீவித்திடுவே. நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. ரபலஷாந்தனரா இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. இயேசுவை நான் நம்புவேன். இந்த காலவெளியில பாவமை நம்பி வந்திருக்கிறார்கள். இயேசுவை நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நான் நம்புவேன். இயேசுவை சொல்லுமா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ரபலபரியந்தரபலஷாந்தனமா ரகலதரபா. அல்லேலூயா. இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் அத்திமரம் துளிர் விடாமல் ஆத்து மல்லை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆத்து மல்லை. காத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் நம்புவேன் இயேசுவை. ரஷந்தனமோ தனமோ ரிபகவலவ ரந்தனமா யந்தரே ஷபியந்தரு லாந்தரவா. இயேசுவை ரவியந்தரவா ஷகரகலதரவா உரபலதனமோ ரவியந்தரலதா. இயேசுவை நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஜெபம் செய்வோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா
நமஸ்காரமு சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த சரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அரூபியாய் அடியார் அகற்றினில் வசிக்க அரூபியாய் அடியார் அகற்றினில் வசிக்க அரிய சித்தே சதா நமஸ்காரம். அரிய சித்தே சதா நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்து உம்முடைய பாதத்தில் விழுந்து முத்தம் செய்கிறோம். தகப்பனே, எங்களை நீர் உருவாக்கி எங்களை சிருஷ்டித்து நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் படுத்து கிடந்து மடிந்து போகிற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வந்து ஆவியிலே எங்களை பிறப்பித்து ஆவியானவரை நடத்தும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நன்றி. நன்றி இயேசு சுவாமி. நீர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய ஆவி அனுப்பும். ஒவ்வொரு மீதும் உடைய மலர் கரத்தை வையும். இன்று வந்து அப்படியே போகாதபடி ஒரு மாறுதல் தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள கர்த்தர் அருள் புரியும். இயேசு என்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 15:33 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையாக இருந்தால்தான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இயேசு அவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள தேவனாய கர்த்தர் தம்மை சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆகினால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா என்று பூமி எங்கும் அவர் நாமம் மகிமை அடைந்து கொண்டு வருகிறது, மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் குறிப்பாய் ஞானவான் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்த உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் பவுல் நன்றாய் தேவனை அறிந்த பிறகு சொல்கிறான், சிலுவையின் மேன்மை அல்லாமல் வேறொரு மேன்மை எனக்கு இல்லை. நன்றாய் சிந்தித்துக்கொள். சிலுவைன்னா கட்டையை பார்த்து சொல்ல. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறான். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் எனக்கு வேறொரு மேன்மை இல்லை. ஏனெனில் அவர் எனக்காக இந்த உலக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்ச்செழுந்து விண்ணுலகத்தில் போய் எனக்காக ஆழ்த்தப்படுத்தின எல்லைகளுக்கு என்னை கொண்டு போக
அவர் என்மேல் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு மேன்மை இந்த உலகத்தில் எனக்கு இல்லை. 3 கப்பலை உடையவன், செல்வாக்கு நிறைந்தவன், சகல அதிகாரம் நிறைந்தவன். அவனை அடித்து ஆண்டவர் கீழே தள்ளும் பொழுது ஆண்டவரே நீ யார் என்று கேட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு கனவு காணாதீங்க. அது அவனுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:3 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க, ஒன்றையும் வாக்கினாலாவது மீன் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஹல்லேலூயா. மற்றவளை இழிவா பேசாதீங்க, மற்றவளை அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களை அழைத்த அழைப்பை கனப்படுத்துங்கள், உங்களை அழைத்த தேவனை மகிமைப்படுத்துங்கள், உங்களை தாழ்த்தி மற்றவர்களை மேன்மைப்படுத்துங்கள். அது தேவனுடைய பார்வையில் உன்னை மேன்மையாக வைக்க லகுவாகும். ஹல்லேலூயா. உபாகம் 28:1 வாசித்து பார். அங்கே தேவன் பேசுகிறார். நல்ல கவனிங்க, வசனத்தை உட்கொள்ளுங்க, ஜீரணித்து இயேசுவை பிரதிபலியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தர் கட்டளையின் அவர் கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருந்து அவர் சத்தத்துக்கு பாருங்க உண்மையாய் செவி கொடுப்பாய். சும்மா செவி கொடுத்துட்டு போய் வெளியில் போனதும் வேற ஒன்றை உள்ள விடுறதில்லை. உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். உண்மையாய், உண்மை இல்லைங்க, மனுகுலத்தில் உண்மை இல்லை, புறங்கூறுறது, மற்றவர்களை தாழ்த்தி தங்களை உயர்த்தி காண்பிப்பது. ஒரு கொஞ்சம் படித்தவனை கட்டிட்டா சொல்றது அவன் என்ன படிச்சிட்டான், அவன் புருஷன் இல்லை. முதல் வேத வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ளும். புருஷன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. சபைக்கு தலையாய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம். பெருமை, மேட்டிமை, நான் என்ற அகந்த மீறுதல்கள் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நான் விசுவாசி என்று சொல்லவே சொல்லாதீர்கள். ஹல்லேலூயா. நான் ஊழியர் என்று நானும் சொல்லவே கூடாது. இதெல்லாம் அறிந்து கொள்வது நலம். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் மேன்மையாக கடந்து போக முடியும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:12 வாசித்து பார். அழிவு வரும் முன்னே மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. உங்க இருதயம் எப்படி இருக்குதா? இருமாப்பாய். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, எனக்கு தெரிஞ்சது தான் செய்வேன் என்று அலட்சியம் பண்ணுவது. பிரசங்க நேரத்தில் ஏதாவது வசனம் உன்னை குத்துமானால் என்ன செய்யணும்? உடனே அறிக்கை செய்து தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புரவாகணும். இந்த அனுபவம் வருதா? God never put your head shame. Hallelujah. நல்லா புரிஞ்சுங்க. நீயா நானா? இது விசுவாசிகள் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இருக்கலாம். அவர்கள் உலகத்தார். விசுவாசி என்று சொன்னால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உண்மையாய் அவர் சத்தத்தை கவனித்தால் சகல ஜாதிகளை உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றாரு பாருங்க, லூக்கா 14:11 சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா.
யார் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான்னு கேட்டாங்க சீஷர்கள். அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உன்னை கேவலமாக கூட இந்த உலகம் பேசட்டும், மற்ற விசுவாசிகள் பேசட்டும், கவலைப்படாது, அவர்களிலும் உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா விசுவாச வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுப்பதே இல்லை. நான் என்ற சுயம் தோன்றி பொல்லாங்கனாகிய அந்த கிறிஸ்து வாழ இடம் கொடுக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. தேவனுக்குரிய இடத்தை வேறொருவனுக்கு கொடுத்தால் உன் ஆத்மா அழிந்து, ஆவி அழிந்து, சரீரம் அழிந்து நரகாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். யாக்கோபு 4:10 சொல்கிறார் பாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு முன்பதாக? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தர் உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு முன்பதாக உங்களை உயர்த்தாதீர்கள், அவர்களை உயர்த்துங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். அவர் உன்னை சிருஷ்டித்தவர். அவர் மனசு வச்சா நீ இருக்க முடியாது, அவர் மனசு வச்சா நீ வாழ முடியும், நீ பலுகி பெருக முடியும். ஆகினால்தான் கிறிஸ்துவின் மேன்மை அல்லாமல் வேறொரு மேன்மை எனக்கு இல்லை என்று பவுல் சொன்னான். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு. பிலிப்பியர் 2:6-8 வசனங்களை வாசிப்பார். இயேசுவானவர் என்ன செய்தார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாய் இல்லாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலும் தாழ்மையும் ஒரு விசுவாசிக்கு இல்லைன்னா ஒரு நாளும் நித்திய ஜீவனை அடையவே முடியாது. கீழ்ப்படிதல் தாழ்மை யாருடையது? இயேசு கிறிஸ்துவனுடையது. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிதலும் தாழ்மையும் எப்படி இருக்கணும்? மரண பரியந்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதை இயேசு நன்றாய் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 6-8 படிச்சிட்டிங்களாமா? பார்த்தீங்களா? இவ்வளவு காரியங்களை கற்று சொல்கிறார். ஆனால் மேன்மை பாராட்டுகிறார்கள். என்னத்தை குறித்து? தன்னுடைய குடும்பத்தை குறித்து, தன்னை குறித்து. உன்னை குறித்து மேன்மை பாராட்ட உனக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா அவருக்கு கோடி கோடியாக இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் அறிந்து தேவ சமூகத்தில் வந்து உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் எல்லா சகல சாதிகளும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றாரு பாருங்க, 16 வசனத்தை படிங்க. அதுலேயே பிலிப்பியர் 2:11. பிதாவாகி தேவனுக்கு மகிமைக்கான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரைஸ் தி லார்ட். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்தும் தேவரூபம் இருந்தும் அவர் மனுஷனை போல தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நிலைமையிலும் உங்களை மேன்மைப்படுத்தாது. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை தேவன் உயர்த்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 9:24 வாசித்து பாரு. மேன்மை பாராட்டுகிறவன் கிருபையையும்
நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாட்ட கடவன். பிரைஸ் தி லார்ட். இவைகளில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க வசனத்தை. ஒரு படிக்காதவனை கட்டிடுவாங்க, கொஞ்சம் படித்தவனை கட்டிடுவாங்க. இவங்க ஒரு டிகிரி முடிச்சா பெரிய கொம்புன்னு நினச்சிக்குவாங்க. புருஷன்தான், பெண்ஜாதி தான். உன்னை மேன்மைப்படுத்த உனக்கு எந்த அதிகாரமும் தேவன் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. இன்னும் கேட்டால் பெண்கள் சபையில் ஏஞ்சி பேசக்கூடாது, வீட்டில் போய் தான் காரியங்களை புருஷனிடத்தில் கேட்கணும்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படி சொன்னார் தெரியுமா? பெண்களால் தான் சபையில் கலகம், சண்டை, வம்பு, ஒரு கோல் சொல்கிறது, இப்படியெல்லாம் குழப்படி அந்த நாளிலும் கூட பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பவுல் சொன்னார் பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் அவர் உண்மையாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவராக இருந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராய் இருப்போமானால் தேவன் உன்னை மேன்மையாக ஸ்தானத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1:30 வாசித்து பாருங்கள். நீங்கள் அவராலே இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தாத, உன் குடும்பத்தை உன் ஜாதியை மேன்மைப்படுத்தாத, உன் அந்தஸ்தை மேன்மைப்படுத்தாத, உன் படிப்பை மேன்மைப்படுத்தாத, உன் சம்பளத்தை மேன்மைப்படுத்தாத, மேன்மைப்படுத்துகிறவன் என்ன செய்யணும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. யாரால நீ இப்படி வாழ்ற? யாரால நீ உயர்ந்த? உன்னால் அல்ல, கர்த்தரால நீ உயர்த்தப்பட்டாய். ஆகினால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவரும் பேசுகிறது பின்னால் விசுவாசிகள் என்று சொல்லிட்டு எவ்வளோ அக்கிரமெல்லாம் செய்கிறாங்க. ஆலயத்துக்கு லேட்டாக வரீங்கல்ல, ஒருவேளை ஆண்டவர் திடீர்னு வந்துட்டார்னு வச்சிங்க, கதவை அடைச்சிட்டார்னு வச்சிங்க, 6 இஸ்திரிமார்களை 5 இஸ்திரிமார்களை 2 பகுதியாக பார்க்குறோம்ல. ஒருத்தர் ப்ரிப்பரேஷனோடு இருந்தாங்க, ஆயத்தத்தோடு இருந்தாங்க. இன்னொருத்தர் ஆயத்தமெல்லாம் இருந்தாங்க. தேவன் வந்துட்டார், இவங்க எண்ணெய் வாங்க போகிறாங்க தீபட்டிக்கு. இங்கே கதவு அடைப்பட்டது. தட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அறியேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்தப்படியான ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடைபெறாதபடி எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. நீ சாகும்பொழுது உன் அப்பா வருவார், உங்கள் அம்மா வருவானா, உன் பொண்டாட்டி வருவானா, பிள்ளைகள் வருமா, உன் சந்ததி வருமா? யார் வருவா? தனியாக தானே சாகுனா? அந்த நாளில் இயேசுவை சந்திக்க அவரை மேன்மைப்படுத்தினால் உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு சதம் இல்லை என்று அறிந்து கொள். உன் குடும்பம் உனக்கு சதம் அல்ல, உன் பிள்ளைகள் உனக்கு சதம் அல்ல, நீ வாழ்கிற தேசம் உனக்கு சதம் அல்ல. பரம தேசத்திற்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை விட்டு பிரிந்தால் நீ எங்கே போவாய்? உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் தேவன் கொண்டு போக வேண்டும் என்றால் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த மேன்மையான இடம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்லை என்றால் அடுத்த கட்டம் நரகம்தான். இன்றைய உலகம் நரகத்தை பின்னால் போத ஒழிய பரலோகத்தை பின்பற்றுகிறது இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எது பேசினாலும் தன்னை குறித்த மேன்மை தான்.
பவுல் நன்றாய் கற்றுக்கொண்டான். எல்லாம் எனக்கு இருந்துச்சு, இப்போ ஒன்றுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது இயேசுதான். அல்லேலூயா. அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு வேதனைப்படுத்தினேன், குத்தினேன், அவரை அலக்கடித்தேன், அவரை கண்ணீர் வடிக்க செய்தேன். ஆனாலும் அவர்தான் என்னை தேடி வந்தார். ஆகையினால் எனக்காக மரிச்சை உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சிலுவை அல்லாமல் வேறொரு மேன்மை எனக்கு இல்லை என்று பறைசாற்றினான். அவனுடைய உபதேசம், அவனுடைய நிருபங்களை வாசிக்க வாசிக்க சலிக்காது. பிரியமானவர்களே, நல்ல வேதத்தை வாசிங்கள். இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வேதத்தில் புகுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் 16:10 வாசித்து பாரு. அங்கே சொல்கிறார் பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். வேற எந்த நாமத்துக்கும் மகிமை கொடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து. இன்றைக்கு ரொம்ப பேரை காணோம். இயேசுவையும் தொட்டுக்குவாங்க, கூட விக்கிரகத்தையும் தொட்டுக்குவாங்க. பேய் பிடிச்சினா மாத்திரம் இங்கே வருவாங்க. அப்புறம் பேய் போன பிறகு சோகம் கிடைச்ச பிறகு போவாங்க, பல்லக்கு தூக்க போவாங்க. ஒன்று இயேசுக்காக வாழு, இல்லைன்னா உலகத்துக்காக வாழு. இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் பாடுதான் அனுபவிக்கணும். பாடுபட்டாதான் பலன் தேவனிடத்தில் கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 105:3 அதே தான் சொல்றார். சங்கீதம் 20:7-8 வாசித்து பாரு. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். நீ என்ன செய்த ஆண்டவனுக்கு? ஆண்டவன் உனக்கு என்ன செய்தார்? சாட்சியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இன்றைய சாட்சியே இல்லைங்க. எல்லாம் செய்தெல்லாம் செஞ்சிருவாங்க, செஞ்சுவிட்டு கர்த்தரை மேன்மைப்படுத்துவதில் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வார். மற்றவர்களை குற்றப்படுத்துவார், இவர்கள் குற்றத்தை உணர மாட்டார். மற்றவர்களை குறை சொல்வார், இவர்கள் குறைகளை திரும்பி பார்க்க மாட்டார். இப்படியெல்லாம் செய்கிறது விசுவாச வாழ்க்கையில் தகுதியும் அல்ல, தேவனுக்கு முன்பதாக அது தாழ்மையும் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் வாழ கிருபை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெப வாழ்க்கையில் முதலாவது விசுவாசிகள் தனி ஜெபம் இருக்கணும். அப்புறம் உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது சபையோடு சேர்ந்து உபவாச ஜெபம் இருக்கணும். சுதந்திரம், யாருக்கு சுதந்திரம்? தேசத்தில் சுதந்திரம் பெற்று நீங்கள் என்னத்தை வாழ்ந்துட்டீங்க? பரம தேசத்திலே சுதந்திரவாடிகளாய் உங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அந்த நாளில் வந்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். கடற்கரைக்கு போகிறதுனால, அங்கே போகிறதுனால, இங்கே போவதனால ஒரு பலனும் கிடைக்காது. உலகம் சுதந்திரம் அடைந்தது அழிவுக்கு. நாம் சுதந்திரவாடிகளாய் தேவன் தெரிந்து கொண்டது நித்திய ஜீவனுக்கென்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் உங்கள் வாழ்க்கை தரத்தை தேவனுக்கு முன்பதாக உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 66:10 வாசித்து பார். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவன்
யாவரும் மேன்மை பாராட்டுவான். ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் அது இருந்தால் தாங்க கர்த்தரை மேன்மை பாராட்ட முடியும். கேடுபாடான இருதயத்தை வச்சு கர்த்தரை மேன்மை பாராட்ட முடியாது. மற்றவர்களை குறை சொல்லாதே, குற்றப்படுத்தாதே. உன் குறை என்ன, உன்னுடைய காரியம் என்ன என்றதை சோதித்து பார்த்து அறிக்கை தேவனிடத்தில் ஒப்புரவாக. அதுதான் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை குற்றப்படுத்தி அதையே குற்றத்தை நீ விழுந்து போவாய். அப்படி தான் வேதம் சொல்லுது, நான் சொல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 71:16 சொல்கிறார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். பார்த்தீங்களா, அவருடைய நீதியை குறித்து நாம், நீதி என்ன, நீதியின் ராஜ்யத்தை உனக்குள்ளே ஸ்தாபித்து இருக்கிறார். நீதியின் தேவனாய கர்த்தர் உனக்குள் வாசம் செய்ய அவர் உனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆகையினால் அநீதிக்கு போவாத. அநீதி நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் நீ அநீதிக்கு இடம் கொடாது. நீதி தேவன் உன்மேல் பிரகாசிக்கும் பொழுது நீ கொடுத்த கன்றுக்குட்டியை போய் வெளியே புறப்பட்டு போவாய். அப்படின்னா என்ன, கொழுன்னு போகிறதா, யானைக்குட்டி மாதிரி போகிறதா? இல்லை, செழிப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியுமாய் இருக்க கர்த்தர் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் பிரியமானவளே, வேத வசனத்துக்கு ஒப்பிட்ட உன் வாழ்க்கை இல்லாவிட்டால் நீ நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லவே சொல்லாது. இன்றைய உலகம் எல்லாருமே மற்றவர்களை குறித்து பேசுகிறது தான் சந்தோஷம், குறை சொல்கிறது தான் சந்தோஷம். அது இல்லை, அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய குறை கண்டால் நீ என்ன செய்யணும்? அதையே சொல்லி அவர்களை வீழ்த்தாதபடி அவர்களுக்காக நீ ஜெபம் செய்யணும். ஜெப வாழ்க்கை தான் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை அப்படி தான், ஜெப வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். திடீரென தூதன் வந்து நின்றது போல நின்றார் ஒருத்தர். அவர் என்னை வெகுமதி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ பேச வேண்டியது தேவனோடு. மனுஷனோடு பேசுவதை நிறுத்து. மனுஷர்களை குறை கூறுவதை நிறுத்து. மனுஷர்களை குற்றம் சாட்டுவதை நிறுத்து. உன் குற்றத்தை உணர்ந்து தேவனை நோக்கிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறாரா இல்லையா என்று வந்து என்னை கேள். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்த முந்தின ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக தன்னை கெடுக்கிறவளை, தங்களை பேசுகிறவளை, தங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்காக கண்ணீர் வடிப்பார்கள். அவரிடம் கற்றுக்கொண்டு தான் நானும் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னால் ரட்சிக்கப்பட்டு என்னால் ஞானஸ்நானம் ஒருவராக நரகம் போகக்கூடாது என்பது தான் என்னுடைய வைராக்கியமான பரிசுத்தாவின் வைராக்கிய வாஞ்சை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 41:16 வாசித்து பார். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க எல்லாரையும் என்ன, பாதர் எப்படி காற்றில் அடிச்சுட்டு போதோ அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடும். நீங்களும் அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகிய நான் ஜெபிக்கும் போது கூட சிலர் என்ன பண்ண, அவங்கள அடி, அவங்கள குத்து, அவங்கள நொறுக்கு, அவங்கள சாவடி செய்யாத. கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ உன் சத்துருக்களை ஆசீர்வதியும் என்று சொல்லிப்பார். தேவன் அவர்கள் தலையில் அக்கினி தலையில் குவிப்பார். இதெல்லாம் ஆவிக்குரிய மக்களுக்கு முக்கியமான அம்சம். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே ஏசாயா
45-25 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு, உலகத்தில் அல்ல, கர்த்தருக்குள். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நாம் இஸ்ரவேல் மக்களாய் இருக்கிறோம். இஸ்ரவேலர் மட்டும்தான் இஸ்ரவேலின் சேனைகள் கர்த்தருக்கு பிள்ளைகள் அல்ல. நாமும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை தான் சொல்கிறார். நீ எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை. நீதிமான்கள் உங்களை ஆக்கினாரே, அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவர்தான் உங்களை நீதிமான்கள், அவர்தான் உங்களை பரிசுத்தவான்கள் ஆக்கினார், அவர்தான் உங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றினார், உங்கள் சரீரம் தேவன் வந்து தங்கும் வாசஸ்தலமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மேன்மை தன்னை மேன்மை பாராட்டுவன் அவன் தேவனுக்குரியவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 61:6 வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லும் காரியம் வேறு. நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரன் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவருடைய மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டும். பார்த்தீங்களா? பாவிகள் சம்பாதிக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பரிசுத்தவான்களுக்கு தான். ரோட்டில் பொண்ணு வெள்ளியும் தூக்கி எறிவாங்க, அது எடுப்பார் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன? தங்களை காப்பாற்றி கொள்ளத்தக்கதாக இவைகளெல்லாம் வெறுத்து தள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கொடிய காலம் வருகிறது. யாருக்குமே வருகை குறித்து பயமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல வீட்டில் போய் மத்திய 24ஆம் அதிகாரத்தை படிங்க. இயேசு கிறிஸ்து வரும் காரியங்கள்லாம் முன்பு குறித்து சொல்லி அவர் என்ன செய்தார்? அதை எழுதியும் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வருகைக்கென்று ஆயத்தப்படுங்கள். இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டு அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்படும் பொன்னாளுக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 17:6 வாசித்துவாங்க. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு மேன்மையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:2 சொல்கிறாரு பாருங்க. தாவீது சொல்ல ஒரு காரியத்தை இங்கு பார்க்கலாம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார். பார்த்தீங்களா? உன் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டணும். உன் ஆத்மை ரட்சித்த ஆத்ம நேசருக்கு நீ அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். உன் ஆத்மாவை ரட்சித்தாரே, உலகத்தை எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் உன் ஆத்மாவுக்கு வாங்க முடியாது என்று சொன்னாரே, அந்த தேவனை நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் ஆத்மா வெளியேறப்பட்டது. இந்த ஆத்மாவை அழித்து போடாது. இந்த ஆத்ம நேசரோடு இணைந்து செயல்படுவான். உன் ஆத்மா காக்கப்படும். உலகம், மாமிசம், பிசாசு உன் ஆத்மாவை அழித்து போடும். அதற்கு இடம் கூடாது. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவரால் உன் ஆத்மா, ஆவி, சரீரம் ஆளுகை செய்யும்படி அர்ப்பணிப்பாயானால் ஒரு நாளும் நீ கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 44:8 சொல்லுகிறாரு பாருங்க. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுங்கள், பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஹல்லேலூயா.
மேன்மை பாராட்டும் ஒரு நாமம் இருக்கிறது என்று சொன்னால் இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகினால தான் சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்லுகிறான், நான் மேன்மை பாராட்டுவேன், ஆனால் தேவனுக்குள் நித்தமும் நித்தமும் மேன்மை பாராட்டும். ஒவ்வொரு நாளும் நான் அவருக்குள் நான் தேவனை மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறான். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் கர்த்தருக்கென்று புசியுங்கள் என்று வேதம் நம்மை சுட்டி காட்டி நம்மை எச்சரித்து நம்மை தேவன் பக்கமாய் திருப்புகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உபாகம் 28:1-2 வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் ஒழிய இந்த ஆசீர்வாதம் உன் சிரசு மேல் வராது என்பதை திட்டவட்டமாய் சொல்லுகிறார். உபாகம் 28 எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்பகுதி ஆசீர்வாதம், பின்பகுதி சாபம். மனுஷன் எதை தேடி ஓடுகிறான்? சாபத்தை தேடி ஓடுறான். நீ பிறக்கும் போதே உன் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்றது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சாபத்தான மனுகுலத்தை இயேசு தன் ஜீவனை கொண்டு ரத்தத்தை சிந்தி உன்னை ஆசீர்வாதத்தின் அழைப்புக்கு உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மறந்து போகாதே. உன்னை அழைத்த அழைப்பிலே மேன்மைப்படுத்து. உனக்குள் வாசம் செய்கிற தேவனை மேன்மைப்படுத்து. அப்போ அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமான, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, நாம் வாழ்கிற தேசம் நமக்கு சதம் அல்ல. பரம தேசத்தை நோக்கி காத்திருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் என்ன செய்வார்கள்? விசுவாசிகள் எப்பொழுது இயேசு வருவார், எப்பொழுது வருவார், எங்கே வருவார் என்று ஆவலோடு துடிதுடித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைய உலகத்தை பார்க்கும் பொழுது பயங்கரமாயிருக்கிறது. மனுகுலம் அழிந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஃபாரின் ஸ்டைலு இந்தியாவுக்குள்ளே வந்துன்னு இருக்குது. இன்றைக்கு ஒருத்தையை கட்டிக்கலாம், நாளைக்கு அவளை விட்டுட்டு இன்னொருத்தையை கட்டிக்கலாம். இன்றைக்கு ஒருத்தனை கட்டிக்கலாம், நாளைக்கு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிக்கலாம். விபச்சார உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ்ந்து உன் ஆத்துமாவினை காத்து கொள்ளவில்லை என்றால் விலையேற பெற்ற பரலோகத்தின் மகிமை நீ இழந்து போவாய். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன யார் நீ ஆசீர்வதிக்கிறது? ஆசீர்வதிக்கு தானே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ பாதுகாக்கலை என்று சொல்ல, அந்த ஆசீர்வாதம் வெளியே போன பிறகுதான் யார் ஆசீர்வதிப்பான்னு ஓடுவேன் பின்னால். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால உன்னை அழைத்த அழைப்பு ஆசீர்வாதத்துக்கு என்று. ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை விட்டு சாபத்தை நீ ஏன் தேடுற? போவாத. கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 55:5 வாசித்து பாருங்கள். நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மனுஷன் அல்ல. கர்த்தரே உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை எவ்வளவா அவர் உயர்த்த வேண்டும், எவ்வளவாய் நீ செழிப்பாக இருக்கணும், எவ்வளவாய் நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும்
எவ்வளவாய் நீ உயர்ந்து போகும் என்று தேவன் ஒரு பட்டியலே வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? உலகத்தோடு ஓட்டி வாழ்ந்து மற்றவர்களோடு இணைந்து பலவிதமான சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். அந்த சிக்கலை எடுக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. இயேசுவானவர் ஒருவரையும் உன் சிக்கலை எடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படியோ கடந்த நம்மை இயேசு தேடி வந்த, பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கடந்த நம்மை பரிசுத்தத்துக்கென்று அழைத்து ஆசீர்வாதத்துக்கென்று நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னாரே. இந்த ஆசீர்வாதத்துக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் தோன்றி மறைந்து போவோம். ஆனால் நித்தியமாய் வாழக்கூடிய நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இம்மையிலும் மறுமையிலே அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை கொடுக்கும் என்பதை நினைத்து தான் பவுல் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றாய் உணர்ந்து செயல்படு. 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறார், தாவீதுக்கு சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவர் கரத்தில் ஆகும். படிங்க, ஒரு நல்ல வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே ஆகும் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நல்லா புரிஞ்சுங்க. த ஹோல் வேர்ல்ட் முழுவதுமாய் தேவன் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே தத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்த வேண்டும், பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்தவும் உன்னை மேன்மையாக வைக்கும் அவர் கரத்தினால் தான் ஆகும். ஆமென். ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது. பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பாயானால் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை குறித்தும் மேன்மை பாராட்டார். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் மேன்மை பாராட்டு. உங்களை ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டு. உங்கள் அபிஷேகத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அவர் உங்களை பாவத்தின் சாபத்தின் விடுதலையாக்கி தேவகுமாரனுடைய சாயலை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படி செய்தாரே, அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானபடி நம்மை மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு மண்ணுக்கு போகிற சரீரம். ஆனால் நம்முடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. அதை காப்பாற்றி கொண்டால் மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, ஏசியா 41:14-16 வசனங்களை வாசிப்பீர்கள். அங்கே யாக்கோப் என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேல் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம ஆதரிக்கிறார், எப்படியெல்லாம் நேசிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நாம் அதற்கு தகுதி இல்லாதவனாலும் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 8:1-9 வாசிக்க கேட்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். பூமி எங்கும் அவருடைய மேன்மை எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதையெல்லாம் அறிந்து நாம் அவை மேன்மைப்படுத்தவில்லை என்றால் கர்த்தர் எப்படி நம்மை மேன்மைப்படுத்துவார்? சற்று சிந்தித்து பாருங்கள்.
கலாத்தியர் 6:14 வாசிங்க. மறுபடியும் வந்து அதற்கே வருகிறோம். பரிசுத்த பவுல் சொன்ன ஒரு காரியம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்தில் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? சிலுவையில் அறைந்த ஒரு அனுபவம் இருக்கணும். சில சிலுவையில் அறைந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க, வாய் அறைந்திருக்க மாட்டாங்க, சிந்தை அறைந்திருக்க மாட்டாங்க, இருதயத்தை அறைந்திருக்க மாட்டாங்க. ஏதோ நானும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். முழுக்க முழுக்க உன் ஆவி ஆத்மா உச்சந்தலையில் உள்ளங்கால் சிலுவையில் அறைந்திருப்பாயானால் அதுவே தேவன் உன்னை மேன்மையாக வைக்கும் ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. இன்னும் வேதத்தை கொரிந்தியர்லாம் படிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சபைக்கு எப்படியெல்லாம் பவுல் சொல்லியிருக்கான், அந்த நாடிலே எல்லாமே நடந்திருக்குது. மனுஷர்கள் சீரழிந்து போயிருக்காரு, மனுஷர்கள் அழிவை தேடிக்கொண்டார்கள், மனுஷர் அசுத்தத்தை தேடிக்கொண்டார்கள், பரிசுத்தத்தை இழந்து போனார்கள் என்றெல்லாம் கொரிந்தியர் சபைக்கு அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த நாளில் அப்படி இருந்துச்சு. இந்த நாள் எப்படி இருக்கும்? நரகமாக இருக்கும். இந்த நரகத்தை தப்பித்து கொள்ள வழி தேடுங்கள் என்று தான் இன்றைக்கு சிலுவையில் உரத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு மேன்மை உனக்கு வேண்டாம் என்று இந்த சபைக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்வேன், சகோதரிகள் சபை முடிஞ்ச பிறகு ஒருவரை கை குலுக்கி சந்தோஷத்தோடு வெளியே போங்க. அப்படி ஆண்களும் போங்கன்னு சொல்லு. ஆண்களை போய் பெண்களை கை குலுக்குன்னு சொல்லு, பெண்களை போய் ஆண்களை கை குலுக்குன்னு சொல்லு. இரு பாலரும் பரலோகத்தில் ஒன்றாயிருந்தாலும் பூலோகத்தில் இருக்கும் பொழுது நாம் நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பொம்பளை ஒரு நெருப்பு, ஆம்பளை ஒரு பஞ்சு. பத்திக்கும். ஆகையினால் தான் பெரியவங்க சொன்னாங்க, ஒதுங்கி போ, உறவை கட் பண்ணிக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. விசுவாசி செய்கிற அக்கிரமங்கள் நிறையா இருக்கு. நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை, நாம் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே 1 கொரிந்தியர் 12:7-9 வாசித்து பார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்தனாய் பவுல் சொல்றான், அவனுக்கு ஒரு பலகீனம் இருந்த சரீரத்தில். அவன் 3 முறை தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் சொன்ன, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த முள் அவனை விட்டு எடுப்படவே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு முள்ளை கொடுக்கிறார். அந்த முள் கொட்டும் சாத்தானுடைய தூதன். அதை நீ கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தாமல் உன்னை மேன்மைப்படுத்தி கடந்து போவதை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் உன்னை உணர்த்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முள் இல்லைன்னு சொல்வீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு முள் இருக்குது. புருஷனுக்கு பொண்டாட்டி முள்ளாக இருப்பா, பொண்டாட்டிக்கு புருஷன் முள்ளாக இருப்பான், பெற்றோர்கள் பிள்ளைகள் முள்ளாக இருக்கும். இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம்.
நமக்கு அது வேண்டாம். வேதத்தில் இருக்கிறதை மட்டும் பார்த்து நாம் கடந்து போவோம். அவன் 3 முறை ஜெபித்தான். அந்த முள் அவனுக்கு இந்த எடுக்கப்படவே இல்லை. பிரைஸ். தன்னை மேன்மைப்படுத்தாதபடி அந்த முள் அவனுக்கு கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் நாம் என்ன நமக்கு இருந்தாலும் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவதே நம்முடைய லட்சியமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரோமர் 3:1-2 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்படியானால் விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன? அது எவ்விடத்திலும் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் விசேஷித்த மேன்மை. வேத வசனங்கள் தான் உங்களுக்கு விசேஷித்த மேன்மை. வேத வசனங்களை கேட்டு அதன் உள்ள இருதயத்தில் வைத்து அதை ஜீரணித்து அவரோடு கூட ஐக்கியப்படுவதுதான் உங்களுக்கு மேன்மையான ஒரு சாணம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. வேத வாக்கியங்களை பெற்ற மேன்மை. வேத வாக்கியங்களை நீங்கள் கேட்குறீங்க, அதை பெற்றுக்கொள்ள மனமில்லை, அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஆகையினால் தான் சொல்கிறார், நீங்கள் நீங்கள் சுவிசேஷத்தின் மேன்மையினாலே உங்களை தேவ சாயலால் தேவன் உண்டாக்கியிருக்கிறார் என்பதை கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2:6-7 வாசிங்க. தமது கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கும்படி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்வார். ஹல்லேலூயா. படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள். நல்லா அவருக்குள்ளதான் எல்லாமே வரணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையும் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தையும் வருங்காலத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். ஆமென். எவ்வளோ பெரிய ஸ்தானம் பாருங்க. அற்ப சொற்பமாக இருந்த மனுஷர்களை அவர் என்ன செய்கிறார்? தன்னோடு கூட உட்காரும்படியான ஸ்லாக்கியத்தை, அந்த மேன்மையை, அவருடைய மேன்மையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய மேன்மையை பெற்ற நீ அவரை மேன்மைப்படுத்தாவிட்டால் பாதாளம் உன்னை விளங்கும். ஜாக்கிரதையாயிருக்கும். கடைசி காலம் கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் மாயக்காரர்களுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு போகாதபடி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டவே உங்களை உயிர்ப்பித்து தேவன் தமக்கென்று ஒரு சந்ததியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததி, இதை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 1:4 வாசித்து பாரு. அங்கே சொல்கிற காரியம் வித்தியாசமாக. இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையான வாக்கு தத்தம் நமக்கு அருளப்பட்டு, அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, காலம் கொடியது, கொடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவியை மறுதலித்து நாம் மாண்டு போகும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தப்பித்து கொள்ள வழி தேடுங்கள்.
ஒன்றை கேளுங்கள், ஆண்டவரே, சபை என்பது மனவாட்டி சபை, மனவாட்டி என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மனவாட்டி சபையை மற்றியாக ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்தை எடுத்துக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தில் நான் கைவிடப்படாதபடி நான் வந்து உம்மை அடையத்தக்கதாக கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அனுதினமும் கேளுங்கள். ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் காலம் செல்லாது. இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன்னு நான் சொன்னான்னா அவன் பின்னால் போவாதீங்க. ஆசீர்வதிக்க தானே உன்னை அழைத்து இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும். இதுதான் மேன்மையான ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 3:17 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, தீமை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்புவதே மேன்மையானது. ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு தீமை தான் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவனிடத்தில் மேன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. நன்மை செய்வது சோர்ந்து போகாதீங்க, இழைத்து போகாதீங்க. நீங்கள் நன்மை செய்வதனால் உங்கள் சத்துருக்கள் தலையில் என்ன செய்வார்? அக்கினி தழலை போடுவார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. என்ன அப்படி செஞ்சிட்டானே, என்ன அப்படி செஞ்சிட்டாளே, அவளை தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன். பழி வாங்குகிற எண்ணங்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காலங்களை விட்டு ஒழிந்து தேவனை மேன்மைப்படுத்தும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:31 சொல்லுகிறார் பாருங்க. முக்கியமான வரங்களை நாடுங்கள், அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. வரம் பெற்ற மனுஷன் சொல்கிறான் பாரு, என்ன சொல்கிறான்? அதிகமான மேன்மையான வழிகளை அறிந்து வரங்களை நாடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வரங்களை பெறாவிட்டால் நீ விசுவாசியே கிடையாது. முதலாவது வரம் டங்ஸ், பாஷை பேசுது. இதுவே இல்லை உனக்கு, அப்புறம் எங்கே நீ வரங்களை பெற்றுக்கொள்வது? கர்த்தர் என்னை அழைத்த போதே சொன்னார், நான் உன்னை நவ பாஷைகளினால் உன்னை நிரப்புவேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே நீங்கள் எல்லாரும் பேசுனீங்கன்னா கர்த்தர் என் மேல் வரும் பொழுது நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க, என்ன செய்தி கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு என்று சொல்லி வியாக்கியானம் பண்ணும்படியான வரமும் என் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வரவங்கெல்லாம் டபா தாதி தீதி பபா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரோல் ஆகணும், உழுவணும். நீ அந்த க்ளோரியஸ் பிரசன்ஸ் வரும் பொழுது, பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பும் பொழுது, உன்னை அறியாமல் நிரப்பப்பட்டு வீழ்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாஷை 2 பாஷை கத்திட்டு அதையே பேசுறதுனால ஒரு பலனும் இல்லை. அதை தான் சொல்கிறார், மேன்மையான வரங்களை நாடுங்கள். எங்கேயா இந்த பேயை பிடிச்சவங்களை இருந்தால் கொண்டு வாங்க. உங்களை ஓட விடுறதா என்ன ஓட விடுறதான்னு பார்த்துடலாம். அதுதான் சொல்கிறாரு, மேன்மையான வரங்களை நாடுங்கள். அவர் என்ன பேய் தான் ஓட்டுவார். நீ ஓட்டி பாரு, உன்னை ஓட்டுதா நீ அதை ஓட்டியா பார்க்கலாம். பல மணி நேரம், பல நாட்கள், வருடங்கள் காத்திருப்பதனால என்னையும் அறியாமல் தேவனுடைய வல்லமை என்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா.
அந்த ஆவியானவர் எழுந்தருளும் போது அது அலறி ஓடுகிறது. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றுமே நடந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வரங்களை நாடுங்கள். வந்து குந்திட்டு உக்காந்துட்டு போகிறதுக்காகல. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கொடுப்பதின் நோக்கமே வரங்களால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று. வரங்களை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3:8 சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. என் பொண்டாட்டி ஒரு நிலத்தை வாங்கியிருக்கா. அதுக்கு நான் தான் கர்த்தர் காசை கட்ட வச்சார். இன்னைக்கு இருக்குது. ஐயோ அது போய் வீடு கட்டினா காடு கட்டணும்னு எண்ணமே இல்லை. மேலே தான் வீடு கட்டணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருந்தாலும் அதன் மேல் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் பதியாதபடி என்ன செய்யணும்? உங்களை மேன்மைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் இருதயம் பதிந்து இருக்க வேண்டும். உங்கள் சிந்தை பதிந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் அது ஜீவன் அல்லவே. பிரைஸ் தி லார்ட். அனுபவி. பங்களாவிலே இரு, உன்னை வேணான்னு சொல்ல இயேசு. கார்லேயே பறந்துன்னு உன்னை வேணான்னு சொல்ல. உன் இருதயத்தை கேடுபாடு கேட்டின் மகனுக்கு ஒப்பு கொடுக்காது என்று தான் இயேசு எச்சரிக்கிறார். நான் உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறேன். நீ ஏன் நரகத்தானுக்கு நீ போய் அடிமையாகிறாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நீ தேவனுக்கு புறம்பாக்கப்படுகிறாய். அப்பொழுதுதான் பிசாசு வந்து உன்னை கவ்வி கொண்டு போவான். பி கேர்ஃபுல். யாரை குறித்தும் தீதாய் பேசாதீர். முடிந்தால் அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லி, கேட்கிற பிரசங்கத்தையும் மற்றவர்கள் சொல்லி அவரை சீர்திருந்த பாருங்க. ஒருவருக்கு கேடு உண்டாக்குற மாதிரி பேசாதீங்க. லவ் ஒன் another. ஒரே ஒரு கற்பனை கொண்டு வந்தார். ஒருவர் பம்பா இருங்கன்னு சொன்னார். என்னம்மா நீங்கள் வம்பா இருங்கன்னு சொல்கிறீங்க? ஒரு எப்படி இருக்கணும்? அன்பாயிருங்கள். அம்புதாயிராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த பெரிய கற்பனை கொண்டு வந்தார். லவ் ஒன் another. ஒருவருக்கு ஒருவரை அன்பு செலுத்துங்கள். இந்த பெரிதான கட்டளை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு பாவம் இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு வேறு ஒரு காரியமே இல்லை. இந்த அன்பு இல்லை, மாமிச அன்பு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுங்க. அன்பா இருக்க சொன்னார், பிரசங்கம் பண்ணாருன்னு ஒரு பொம்பளை போய் கட்டி பிடிச்சிக்காதீங்க. அன்பு இல்லை உலகத்துக்கு அப்பாற்பட்டுட்டா தட் இஸ் கால்ட் அ டிவைன் லவ். தேவ அன்பிலே நிறைந்து வாழும் பொழுது பாவம் உன்னை தீண்டுவதில்லை, சாபம் உன்னை தொடருவதில்லை, எந்த விதமான காரியங்களும் உன்னை மேற்கொள்வதில்லை. காரணம், நீ மேன்மைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விழித்தெழும்புங்கள். இன்னும் குந்தி குந்தி நடக்காதீர்கள். இன்னும் பால் குடிக்கிறவர்களாய் இருக்காதீர்கள். ஜீரணிக்க சக்தி உள்ளவர்களாய் வேத வசனத்தை உங்களுக்குள்ள ஜீரணித்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். அவர் சாயலை பெற்று இனிதாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3:8 சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையினாலே மேன்மைக்காக எல்லாவற்றையும் நானே நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஸ்காலர் அவன், பெரிய படிப்பாளி, பெரிய ஆசிகாரன், சகல அதிகாரம் நிறைந்தவன், 3 கப்பலுக்கு அதிபதி அவன். எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் ஆசை உன்னை பரலோகம் கொண்டு போவாது, உன் படிப்பு கொண்டு போவாது, உன்னை உத்தியோகம் கொண்டு போவாது, உன் குடும்ப அந்தஸ்து கொண்டு போவாது. தேவன் உன்னை மேன்மையாக வைத்திருக்க அவர் சத்தத்தை கவனித்து கேட்டு உண்மையாய் கவனித்து கேட்பாயானால்
உன்னை சகல ஜாதிகளிலும் பூலோகத்திலும் உன்னை மேன்மையாக பரலோகத்தில் நிறுத்தி கொள்வார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:34 சொல்கிறார் பாருங்க. பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நாம் சுதந்திரவாளிகளாய் போகத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சுதந்திரம்னா என்ன செய்வாங்க? மார்ச் பாஸ்ட் போய் பார்க்க போவாங்க, கடற்கரைக்கு, இல்லை ஜூக்கு போவாங்க, சோறு கட்டிக்கின்னு மற்ற காரியங்களை பார்ப்பாங்க, உலகத்தோடு ஒத்து உழைப்பாங்க. அன்றைக்கு தான் உலகத்துக்கு தேசத்துக்கு சுதந்திரவாளிகள், நீங்கள் பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாகி கர்த்தர் தெரிந்து கொண்டீர்கள். அந்த நாளில் உபவாசித்து ஜெயிப்பதை போல வேறு ஒன்றும் நமக்கு மேன்மையானது இல்லை. அன்றைக்கு தான் விருந்தாளி வருவாங்க, அன்றைக்கு தான் விருந்துக்கு போவாங்க. நீ சுதந்திரவாளியாக இருந்தால் இயேசுவை தேடுவாய், பாத்திரவானாக இருந்தால் இயேசுவை தேடுவாய். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய கிருபையிலே நீ பெருகுவாய், தேவனுடைய வல்லமை சரிப்பித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. நேற்றெல்லாம் உபவாசம் பண்ணிவிட்டு இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வந்து பிரசங்கம் பண்ணுவேனான்னு நினச்சேன். அவ்வளோ டயர்டு. ராத்திரெல்லாம் பேயோட போராட்டம் எனக்கு. பொழுது விடிய விடிய தூங்கணும், பொழுது விடிந்த பிறகு தான் தூங்கினேன். உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை எப்படின்னா கொன்னணும்னு பேய் பார்க்குது, என்னை அவன் கொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவனை கொல்றதுக்கு தான் என்னை உயிரோட வச்சிருக்காரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒவ்வொருவரும் உங்களுக்கு வைராக்கியம் பற்றி எரியணும். பரிசுத்த ஆவியான வைராக்கிய வாஞ்சை உனக்குள் பற்றி எரிந்தால் ஒழிய நீ நித்திய ஜீவனை அடையவே முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதர்களை பார்க்காது. கொலோசியர் 3:அதிகாரத்தில் சொல்லப்படும் மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல மேலானவர்களை நாடுங்கள். இன்னும் பூமியிலே சுழன்று இருக்காதீங்க, மேலே பாருங்க, பரலோகத்தை பாருங்க, பரலோகத்தின் தேவனை பாருங்கள். மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தப் போகிற தேவனை நோக்கி பாருங்கள். எட்டி பிடிங்கள் பரலோகத்தை. இந்த பூலோகம் உங்களை அழித்து போடும், பரலோகம் உங்களை வாழ வைக்கும். இதுதான் காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 71:16 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை குறித்த மேன்மையை பாராட்டுவேன். என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன். வல்லமை, ஒவ்வொருவரும் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் உங்கள் தகப்பனாய் இயேசு கிறிஸ்து நிரம்பி இருந்தது போல, தேவனை உடையவராய் இருந்தது போல நீங்களும் அவர் பெற்ற பிள்ளைகள் என்பதை உணருங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து வாழ வேண்டும் என்று, தேவனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார், நீங்கள் அவரோடு இருக்க நீங்களும் விரும்புங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 105:3-4 வாசித்து பாரு. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுக்குள்ள வந்தா யாரை தேட வந்திருக்கோம்? கர்த்தரை தேட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க போகும்போது உங்களுக்கு இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ந்து களி கூறும். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனை தேடுகிறவர்கள், உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறவர்கள்
அவர் இருதயம் அவரோடு வாழும். அந்த இருதயம் மகிழ்ந்து களி கூறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மல்கியா 1:14 சொல்கிறார் பாருங்க, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பாருங்க, பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையில் கற்ற சொல்லுகிறார். பார்த்தீங்களா, சாதாரணவர் இல்லை நம்முடைய தேவன், அவர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ரோமர் 5:1-2 வாசித்து பாரு. பரபரன் வாசியம், பரபரன் நான் முடிப்பேன். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்பதை நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்ட கடவோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அவரை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அவரை இல்லாமல் நாம் எங்கே போவோம்? அவரை இல்லாமல் நாம் பரலோகத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. இயேசுவின் மூலமாக தான் பிதாவை அடைய முடியும், இயேசுவின் மூலமாக தான் பரலோகத்தை அடைய முடியும், இயேசுவின் மூலமாக தான் கிருபையை பெற முடியும், இயேசுவின் மூலமாக தான் வரங்களை பெற முடியும், இயேசுவின் மூலமாக தான் அபிஷேகத்தை பெற முடியும், இயேசுவின் மூலமாக தான் சகல சம்பத்தையும் அடைய முடியும். அவரை அல்லாமல் நாம் நேரடியாய் பிதாவிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாய் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம் சொல்லுது, அதிலே ரோமரில் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்ட கடவோம். இயேசுவின் மூலமாக தான் பிதாவை பரலோகத்தை நாம் அடையும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நினைத்து தேவனை மேன்மை பாராட்ட கடவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எதை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள், விட்டு ஒழுங்குங்கள். பவுலை விட நீங்கள் பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ கொடிய கொலை பாதகன், பரிசுத்தவான்களையும் பரிசுத்த சங்கத்தையும் இடித்து போட்டவன். அவனை கிறிஸ்து சதித்த பொழுது அவன் சொல்லும் காரியங்களெல்லாம் மேன்மையான காரியங்களை அவன் பேசினான். பூலோகத்துக்கு அடுத்தவர்கள் அல்ல, பரலோகத்தை அடுத்தவர்களை பேசினான். ஹல்லேலூயா. நாமும் அப்படி அவரை மேன்மைப்படுத்தி மேன்மையான ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏசாயா 45:11 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லும் காரியம் இன்னும் ஒரு வசனம்தான். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறார் பார். அவரை மேன்மைப்படுத்துவது தேவன் கொடுக்கும் அதிகாரம். கட்டளையிடு, எவ்வளவு பெரிய பாக்கியம். பிசாசை பார்க்கும்போது கட்டளையிடு, சீ போ. ஆண்டவர் கூட அப்படி சொன்னதில்லை.
நான் அவ்வளோ அலட்சியமாக சொல்லுவேன், அது ஓடிப்போம். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு பிசாசை ஓட்டியிருக்கிறேன். எதில் நான் போய் ஓட்டினேன்? ஃபோனின் வழியாக ஓட்டியிருக்கிறேன். அநேக பிசாசுகளை இந்த வருடத்தில் ஃபோனின் வழியாகவே கர்த்தர் விரட்டி அடித்திருக்கிறார். அப்பொழுது நமக்குள்ளே இருக்கிற வல்லமை தானே அதை செய்து, நாம் அல்ல, கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்த கிரிகளை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மகளே, என் அன்பு தேவ ஜனமே, அவருடைய கரத்தின் கிரிகளாய் நீ இருக்கும்படியாய் அவர் பாதத்தை இந்த மத்தியானத்தில் விழுந்து கேள். அவர் உன்னை அவர் கரத்தின் கிரிகளாய் எழுப்பாரானால் நீ மேன்மையான ஸ்தானத்தை உனக்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கே கட்டளையிடும்படியான சாக்கியத்தை இந்த மண்பாண்டங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். இதை விட மேன்மையான ஒரு காரியம் இந்த பூலோகத்தில் என்ன இருக்கிறது? சற்று சிந்தித்து பாரு. நீ கட்டளையிடுவாய், அதை இயேசு விரைந்து வந்து செய்வார். இப்படிப்பட்ட பாக்கியம் மண்ணான மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை மகத்துவமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு இருந்து அவர் செய்கிற கிரியைகளுக்கு அளவே இருக்காது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:6 வாசிக்க கேட்போம். 5:5-6. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மை அணிந்து. அந்த மனத்தாழ்மை தான் இயேசு கிறிஸ்து. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்க அப்படியா இருப்பீங்களானா அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் கரத்தில், மனுஷன் கரத்தில் அல்ல, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் இருந்த ஒரு டாக்டர் போகிறார் ஆப்பிரிக்காவுக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன யாருமே சிரிக்க மாட்டீங்களே? நம்ம சபையிலேருந்து ஒரு டாக்டர் போகிறார் ஆப்பிரிக்காவுக்குள்ள, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. ஐயா மூஞ்சுங்களா பாரு, அப்படியே சுடுங்கி போய் கிடக்குது. ஒரு சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு? இதை யார் அனுப்புகிறவர்? இயேசு அவரை மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க. அவர் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. 3 மாதம் வரைக்கும் அவருக்கு தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடையவர் போகிறாரு. எங்கே போகிறாரு? ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகிறாரு. நம்முடையவர்களை அவர் மேன்மைப்படுத்ததான் அங்கே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி போகிறாரு? பலத்த தேவனுடைய கரத்தில் என்ன செய்கிறாரு? அடங்கி இருக்கிற மனுஷனாய் கொண்டு போகிறார். அவர் கையால் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு சிரிப்பு சரிங்க பார்க்கலாம். ஐயா சிரிக்க தெரியுதா பாரு. நம்ம சபையில் ஒரு டாக்டர் ஆப்பிரிக்கா போகிறாரு. எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. கர்த்தர் அல்லவா அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவரை ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் ஒரு இந்தியன் போய் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாரு. இஸ் எ கிரேட் சர்ஜன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் தொடர்ந்து என்ன செய்யுங்க? டாக்டர் ஜஸ்டின் அவர் பேர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனசில் ஆயோ நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி வரும்பொழுது அவர் எப்படி வரணும்? வெற்றி முரசு கொட்டி வீர நடை போட்டு இந்தியா தேசத்துக்கு திரும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அருமையார் உங்களை மேன்மைப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் என் அன்பு தேவன் இயேசு. ஹல்லேலூயா. உன்னை தாழ்த்து அவர் கையில் அடங்கிரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சகல ஜாதிகளில் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். உண்மையாய் அவர் சத்தத்தை கவனித்து நீ அவரை கீழ்ப்படிந்தால் அவருடைய சகல ஜாதிகளும் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இதுவரையிலும் நான் தாழ்ந்த இடங்களில் இருக்கிறேன். இதுவரையிலும் மனுஷர் என்னை அசட்டை பண்ணி என்னை தாழ்த்தி அவர்களை உயர்த்தி காட்டுகிறார்கள். என்னை மேன்மைப்படுத்த ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்துவேன். உம்முடைய கரத்தின் கிரிகளை மேன்மைப்படுத்துவேன். என்னை அழைத்த அழைப்பை மேன்மைப்படுத்துவேன். என்னை ரட்சித்த தேவனை மேன்மைப்படுத்துவேன். என்னை அபிஷேகம் பண்ணின தேவனை மேன்மைப்படுத்துவேன். வரங்களால் கனிகளால் நிறைத்த தேவனை மேன்மைப்படுத்துவேன். என்னை வாழ வைத்த தேவனை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, மண்ணான எங்கள் பாத்திரங்கள் கிறிஸ்துவாகிய பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறபடினால் எங்களை எவ்வளவு தூரம் உயர்த்த வேண்டுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் உயர்த்தி, எங்களை எவ்வளோ மேன்மை பிள்ளைகளாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் எங்களை மேன்மையாக வைத்து, எங்களில் ஒருவர் ஆண்டவர் இன்றைக்கு நாளை என்னும் நாளன்னைக்கு அவர் பிளேன் ஏறும் பொழுது அந்த பிளேனில் கூடவே போகும். அவர் தங்கி இருக்கும் இடத்தில் நீர் போய் தங்கிடும். எல்லாரும் அப்படியே ஜெபிங்க. அவர் திரும்பி வரும் வரையிலும் ஆண்டவர் தாமே அவரோடு கூட இருப்பீராக. விட்டு போகும் மனைவி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பராமரித்து பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதி. நம்முடைய பலத்த கரத்துக்குள் அவரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செடியை ஆசீர்வதி. அவரை மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் வரையில் உம்முடைய கிருபை அவரை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, கீழே இருக்கிற மக்களை உயர்த்துகிற தேவன், மேன்மையானவர்களாய் நிலைநிறுத்தின தேவனுக்கே மகிமையும் கனத்தின் துதியும் சோத்திரங்களையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.